எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பேரவையில் மீட்டிங் அது நடந்தது. அங்கே அப்போசிஷன் பார்ட்டிஸ், ரூலிங் பார்ட்டிஸ் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்னென்ன பேசினாங்கன்னு பார்க்கலாங்க. ஏசிடி பிரபாகர் அப்படிங்கிறவர் ஸ்பீக்கராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் 1000 லைட்ஸ் அந்த தொகுதியில் ரெப்ரசன்ட் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் 17th தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஸ்பீக்கராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதை நாமினேட் பண்ணது சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் அன்அப்போஸ்டாக எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. அவரை அவரோட இருக்கைக்கு ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்போசிஷன் பார்ட்டி ரெண்டு இதுலேயும் இருக்கிற தலைவர்கள் அவரை இருக்கையில் அமர்த்த வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது ஒரு கல்ச்சர் கஸ்டம் மாதிரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பேரவையில் டெப்யூட்டி சிஎம் ஃபார்மர் டெப்யூட்டி சிஎம் இப்போ டிஎம்கேவோட லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை சனாதனத்தை எராடிகேட் பண்ணணும், அதாவது கண்டிப்பாக ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்னென்னா இது பீப்புளை டிவைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இது அவர் இந்த எதிர்க்கட்சியில் பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் பேசுகிற மெய்டன் ஸ்பீச், அதான் ஃபஸ்ட்டு முதல் உரை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸ்பார்க் ரியாக்ஷன் அந்த பிஜேபி அந்த இதுக்கு ஏற்படுத்தியிருக்கு ரிமார்க்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. பிஜேபி அந்த இதை சேர்ந்த ஸ்டேட் பிரசிடென்ட் நயனா நாகேந்திரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய அந்த வெறுப்பு இந்த ஹிந்துயிசம் இருக்கிறது தான் உங்களுடைய டவுன்ஃபாலை கீழே கொண்டு போய்விடும் அப்படிங்கிற மாதிரி அவரை பேசியிருக்காருன்னு சொல்லப்படுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளில் அதாவது கோடிக்கணக்கான மக்கள் ஹிந்துஸை நீங்கள் ஹர்ட் பண்ணுறதுனால வச்சு என்ன தெரியுதுன்னா, இந்த முதல் உரையில் பேசுகிறதுனால நேச்சுரல் அந்த இது மெச்சூர்டு அந்த இது பொலிட்டிக்கலாக நீங்கள் மெச்சூர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பிஜேபி லீடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு அரகண்ட்டாக பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செவரல் லீடர்ஸ் இதை அப்போஸ் பண்ணியும் பேசியிருக்காங்க. அவர் பேசினதை கண்டம் பண்ணியிருக்காங்க. சொல்லியிருக்காங்கன்னா, உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் அர்ஜ் பண்ணியிருக்காரு, என்ஷூர் பண்ணுங்கள் தமிழ் தாய் வாழ்த்து இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அந்த எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த ஸ்வேரிங் இன் செரிமனிலேயே சீஃப் மினிஸ்டர் பேத்துக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து 3வது பொசிஷனில் தள்ளப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கோபம் மற்றும் ஷாக்கை அதை அதிர்ச்சியை பீப்புளுக்கு நடுவில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. டிஎம்கே லெஜிஸ்லேட்டிவ் லீடர் என்னென்னா கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. வெஸ்ட் பெங்கால்லையும் எலெக்ஷன் நடந்தது. அங்கே ஸ்வேரிங் இன் செரிமனியில் வந்தே மாத்திரம் ஃபஸ்ட்டு பாடப்படலை. பட் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இங்கே ஃபஸ்ட்டாக இங்கே பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற பெரிய அலிகேஷன் அவர் வச்சுருக்காரு. இந்த மாதிரி நடந்ததை திரும்பி இது மாதிரி இந்த அசம்பிளி இதில் கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு உதயநிதி அவர். மட்டும் இல்லாமல் இவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னையும் சிஎம்மையும் அதாவது விஜய் அவரையும் என்னென்னா, நாங்கள் எல்லாம் ஒரே காலேஜில் தான் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கட்சி அந்த இது அரசியலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 67 அந்த இதுலேயே நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்களுடைய ஆதரவில் ஜெயித்த கட்சிகளை வச்சு தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக இப்போ சிஎம்மை தாக்கி பேசியிருக்காரு அவர் அப்படிங்கிறையும் நியூஸ் வந்திருக்கு. எப்போவுமே ரூலிங் பார்ட்டியில் தான் அங்கே கூட மக்கள் உறுப்பினர்கள் நிறைய இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சியிலையும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நாயகர்கிட்ட அதான் ஸ்பீக்கர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் எங்கள் அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கும் அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாங்கள் சீனியராக இருக்கிறதுனால இந்த பாலிடிக்ஸில் எங்களுடைய நாலேஜ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கும், நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண ரெடி ஆயிருங்க அப்படிங்கிறத ரூலிங் பார்ட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு. டிஎம்கே அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போவுமே அது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரூலிங் அண்ட் அப்போசிஷன் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஸ்டேட்டுடைய டெவலப்மெண்ட்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. உதயநிதி இன்னும் பீப்புளுடைய எக்ஸ்பெக்டேஷனும் அந்த டிஎம்கேயோட டிசைரும் அதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் சிஎம் விஜய் அவர் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு.
டியூஸ்டே அன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டேட் அசம்பிளி வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா வந்து ஈக்குவலாக எல்லாருக்குமே வந்து இது கொடுக்கணும் முக்கியத்துவம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அந்த ஃபாரமில். அதாவது பார்ட்டிஸ் வந்து ஒரு சிங்கிள் எம்எல்ஏ இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களுக்கு அதே மாதிரி மரியாதை கொடுக்கணும் ரூலிங் பார்ட்டிக்கு இருக்கிற மாதிரி அப்படிங்கிறத அங்கே வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் தன்னுடைய மெய்டன் ஸ்பீச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அசம்பிளியில் டெமோக்ரஸி வந்து ஃப்ளோரிஷ் ஆகும் எப்போன்னா எல்லாருடைய வாய்ஸும் அங்கே வந்து அசம்பிளியில் வந்து தெரியும் போது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தான் ஃப்ளோரிஷ் ஆகும். அப்போ வந்து ஸ்ட்ரென்த்து வந்து நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து அங்கே இரஸ்பெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. டெமோக்ரஸி எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்லியிருக்காருன்னா அக்செப்ட் பண்ணணும் எது குட்டோ அதையும் எது குட் இல்லையோ அதை ரிஜெக்ட் பண்ணுறதையும் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு விஜய். சிஎம் விஜய் வந்து க்ரீட் பண்ணியிருக்காத வரவேற்றிருக்காரு. புதுசாக வந்து எலக்டான ஜேசிடி பிரபாகர் அசம்பிளி ஸ்பீக்கரையும் அவர் டெப்யூட்டி ஸ்பீக்கரையும் ரவிசங்கர் அவங்க 2 பேரையும் வந்து க்ரீட் பண்ணியிருக்காரு, விஷ் பண்ணியிருக்காரு உள்ள அந்த அசம்பிளியில் இதானதுக்கு. சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ஸ்பீக்கரோட ரோலை பற்றி சொல்லும்போது இது வந்து ஒரு தடவை ரொம்ப வந்து டேஞ்சரஸாக கன்சிடர் பண்ணப்பட்டது. அதனால் வந்து பார்லிமெண்ட்டுடைய அந்த ரிஜெக்ஷன் அந்த கிங்கோட விஷஸ் அந்த இதில் வந்து டைரெக்டாக வந்து அதை அகைன்ஸ்டாக ஏதாவது இருந்ததுன்னா இவங்க வந்து பனிஷ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருந்தது. அதனால் பனிஷ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறதுனால பிரிட்டிஷ் அந்த இதில் வந்து ரூலில் அங்கே இருக்கிறவங்க அந்த ஸ்பீக்கருடைய அந்த பொறுப்பு ஏற்றுக்கவே நிறைய பேர் ரொம்ப வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரெஷரி பெஞ்சு வந்து ஃபுல்லாக வந்து கோஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பீக்கருடைய அந்த மெயின்டைன் பண்ணுறது டிக்னிட்டி அப்புறம் வந்து அந்த டெக்கோரம் டெமோக்ராட்டிக் ட்ரெடிஷன்ஸ் இந்த ஹவுஸில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸ்பீக்கரை பற்றியும் டெப்யூட்டி ஸ்பீக்கரை பற்றியும் சொல்லும்போது அவங்க வந்து மாடஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்லிமெண்ட்ரி வேல்யூஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அசம்பிளி ரெப்யூட்டேஷனையும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து அங்கே சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து டிஎம்டிகே அவங்க ஜென்ரல் செக்ரட்டரி பிரேமலதா விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு அதே இடத்துல எல்லாம் வந்து அசம்பிள் ஆயிருந்தாங்கல்ல அவங்க வந்து என்டையர் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸையும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் லைவாக. அப்போ வந்து பிஎம்கே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் சௌமியா அன்புமணி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அலாட் பண்ணுங்கள் ஃபார் பார்ட்டி எம்எல்ஏஸ்க்கு மோர் டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய மெய்டன் ஸ்பீச் அதாவது முதல் உரைன்னு சொல்லப்படுது. இவங்க வந்து அந்த பிரபாகர் அவர் இருக்காருனால அந்த ஸ்பீக்கர் அவர் வந்து எலெக்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா பார்ட்டிஸும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணப்படணும். அதாவது அந்த ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டி யாராக இருந்தாலும் எஸ்பெஷலி இம்பார்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெலிகாஸ்ட் பண்ணும்போது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா எம்எல்ஏஸுடைய இதுவும் வந்து ஸ்பீச்சஸும் கவர் பண்ணப்படணும். வெறும் ரூலிங் பார்ட்டியோடதை மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்டையர் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸையும் வந்து பண்ணும்போது தான் என்ன நடந்ததுங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே வந்து இதை டிமாண்டை தான் வந்து கேஎம்டிகே எம்எல்ஏ வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சி அந்த இதை சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் வந்து கேட்டிருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு டைம் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த ஸ்பீக்கர்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அதாவது சிஎம்சி ஜோசப் விஜய் அவர் வந்து அந்த எலெக்ட் ஆனதுக்கப்புறம் அது பொறுப்பேற்றதுக்கப்புறம் இந்த நிறைய பொலிட்டிக்கலில் வந்து பார்ட்டிஸ் எல்லாம் போய் பார்த்துருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் அந்த அண்ணாதுரை அவர் வந்து சிஎம்மாக இருந்தார்ல அப்போது அந்த டைமில் வந்து பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை இந்த மாதிரி வந்து போய் விசிட் பண்ணுறது. அதாவது இது வந்து எனிமிட்டி இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறது இண்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நேற்று நடந்தது இதுதான். இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கும் வந்து ஏதோ பேரவையில் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கூட்டம் பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.